Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டான முட்டை பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பராத்தாக்கு உங்களுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். முட்டை பராத்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை கூட நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா சூடுபடுத்திட்டு சேர்க்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த பராத்தா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு எனக்கு 6 உருண்டைகள் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா உங்கள் விரல்களில் தண்ணி தொட்டுட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா நனைச்சி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பராத்தாவை ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரங்களை நல்லா ஈரப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே வச்சுக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி தொட்டு வச்சுருக்கிறதுனால அழகாக ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஒரு தோசை தவா சூடுபடுத்திக்கலாம். தவா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பராத்தாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் ஒரு சைடு வேக வச்சுக்கோங்க. 30 செகண்ட்க்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு இது மேலே நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பிட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு சைடுமே 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான முட்டை பராத்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.